எபிசோட் 178. அங்கிருந்த அனைத்து வம்சத்திலும் 10 அழகான பெண்கள் பட்டியலில் முதல் 5 இடத்தில் இருக்கும் பெண்களில் வனிதாவும் ஒருவராகும். அவளை பல நபர்கள் சுற்றி சுற்றி வந்தாலும் அவள் யாரையும் சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது ஆதன் வனிதாவை பார்த்து மெய்மறந்து போனான். அதை பார்த்த சோமன், பாரு இவன் என்ன விஷயத்துக்காக போய் நிக்கிறான், அங்க நின்னுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு என்று நினைத்தான். அப்போது ஆதன் வனிதாவை பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி சோமனை பார்த்தான். சோமன் அவனை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் வனிதாவை பார்ப்பதை நிறுத்திவிட்டு அப்படியே திரும்பி சோதனைக்கு நின்றான். அப்போது அந்த நபர் ஆதனை சோதித்து பார்த்துவிட்டு திகைத்து போனான். ஏனென்றால் ஆதனின் ஸ்பிரிட் சிவப்பு நிற ரேங்கிங்கில் இருந்தது. அத்துடன் அவன் தங்க நிறமான டிராகனை அவேக் பண்ணியிருந்தான். அந்த நபர் ஆதனை ஆச்சரியத்துடன் பார்த்துவிட்டு, இவன் 9வது வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கான், ஆனா இவன் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிருகத்தை அவேக் பண்ணி வச்சிருக்கான், இவன் உள்ள போனாலும் இவன் மேல நம்ம ஒரு கண்ணு வச்சிருக்கணும் என்று நினைத்து விட்டு ஆதனிடம் அவனது விவரங்களை கேட்டுக்கொண்டு, இவர் பேரு ஆதன், இவர் ஸ்பிரிட் சிவப்பு நிற ரேங்கிங்ல இருக்கு, அதனால இவர் உள்ள போலாம் என்று கத்தினான். அதை கேட்டு அங்கிருந்த மாவீரர்கள் அனைவரும் திரும்பி ஆதனை பார்த்தார்கள். அப்போது அவன் 9வது வாரியர் லெவல் சக்தியில் இருப்பதை பார்த்துவிட்டு அவன் மீது கவனத்தை வைக்காமல் திரும்பிக் கொண்டார்கள். அதில் ஒரு மாவீரன் ஆதனை பார்த்து, இவனுக்கு உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாம வர்றான்னு நினைக்கிறேன், ஏன்னா இவன் 9வது லெவல் வாரியர் சக்தியில தான் இருக்கான், அப்படி இருக்கும்போது இவன் உள்ள வந்தான்னா இவனை பாக்கிறவன்லாம் வச்சு செய்ய போறான், பாவம் இவன் யார் கையில மாட்ட போறானோ என்று நினைத்தான். சிறிது நேரம் கழித்து அங்கிருந்த அனைவரையும் சோதனை செய்து உள்ளே அனுப்பினார்கள். அப்போது அவர்கள் ஒரு குகைக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனும் வேங்கையனுடன் பேசிக்கொண்டே சிரித்துக் கொண்டே நடந்து சென்றான். அங்கு ஆதனை பார்த்த சந்திரா அகாடமியின் எக்ஸ்பர்ட் ஒருவன், யார் இந்த வாரியர் லெவல் பையனெல்லாம் இடத்துக்குள்ள விட்டது, இவனை சரியா செக் பண்ணி அனுப்புனாங்களா இல்லையா, இவன் ஆற்றலுக்கு உள்ள வந்தா நம்மள மாதிரி ஆளுங்களை இவன் எப்படி தாங்குவான் என்று கிண்டலாக கூறினான். அப்போது அவனுடன் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட், ஆமா மச்சான், இவன் சாகணும்னு நினைப்பு இருந்தாதான் இதுக்குள்ள வரணும், அப்ப இவன் சாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும்னு உள்ள வர்றான் போலடா, ஏன்னா இப்ப இவனை உள்ள யாராவது கொன்னா வெளியே இருக்க எல்லாரும் இவனை பத்தி பேசுவாங்கன்னு வந்திருப்பான் போல மச்சான் என்று கூறினான். அவர்கள் அனைவரும் குகைக்குள் சென்று கொண்டிருந்ததால் அந்த 2 நபர்கள் பேசிக் கொண்டிருப்பதை அங்கிருந்த எல்லா மாவீரர்களுக்கும் தெளிவாக கேட்டது. அப்போது அங்கிருந்த அனைத்து மாவீரர்களின் பார்வையும் ஆதன் மீது திரும்பியது. அங்கிருந்த அனைத்து வீரர்களும் ஆதனை தாழ்வாக பார்த்து பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டு சென்றார்கள். அதை பார்த்த வேங்கையனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் ஆதன் வேங்கையனின் கையை பிடித்துக் கொண்டு, வேங்கையன் பொறுமையாரு, முதல்ல இங்க ரூல்ஸ் என்னன்னு கேட்போம், அதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம அடிக்கிற அடியில நம்மளை எதுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு பயம் வரணும், சரியா, கொஞ்சம் பொறுமையாரு, இப்படி குறைக்கிற நாயெல்லாம் கடிக்கவே கடிக்காது, பாத்துக்கலாமா என்று கூறினான். அதை கேட்ட வேங்கையன் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக் கொண்டான். இந்த ஆதம் சொல்றது சரிதான், நம்ம கோபத்துல ஏதாவது பண்ணிடுவோம், அது தப்பா போயிடும், ஆனா பொறுமையா யோசிச்சு பண்ணா அது சரியா நடக்கும், அதனால கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம் என்று நினைத்து விட்டு தலையை குனிந்தவாறே நடந்து சென்றான். அங்கு வந்த மாவீரர்கள் அனைவரும் அந்த ஊரில் இருக்கும் சிறந்த வீரர்கள் தான். அதில் குறைந்த சக்தி இருப்பவனே முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் நபராகும். அப்படி இருக்கும்போது அவர்கள் வாரியர் லெவல் சக்தியுள்ள நபரை பார்த்தால் அவர்களுக்கு அது இலக்காரமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு அதிசயமும் இல்லை. அங்கிருக்கும் நபர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த வனிதா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ஒரு 9வது லெவல் சக்தியில இருக்கவன் எங்க சக்தி வாய்ந்த ரகசிய இடத்துக்குள்ள வர்றானா என்று தனக்குள் நினைத்து விட்டு ஆதனை நோக்கி சென்றாள். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அப்படியே அவரவர் இடத்தில் நின்று வனிதா என்ன செய்ய போகிறாள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். வனிதா ஆதனுக்கு அருகில் வந்ததும், உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ, இப்பவே இங்க இருந்து வெளியே போயிரு, ஏன்னா உன் வாரியர் லெவல் சக்திக்கு நீ உள்ள வந்ததும் செத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்று எச்சரித்தாள். அதை பார்த்து அங்கிருந்த மாவீரர்கள் அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் வனிதா அரசபுரத்தின் இளவரசியாகும். அவள் சண்டையில் பல மாவீரர்களை கொன்றும் இருக்கிறாள். அத்துடன் அவள் அழகில் மயங்காத ஆட்களே இல்லை. அப்படி இருக்கும்போது அவள் சென்று ஒரு 9வது லெவல் சக்தியில் இருக்கும் நபருக்கு அறிவுரை சொல்கிறாள் என்றால் அந்த நபர் நிச்சயமாக அவளது பேச்சை மீறமாட்டான் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்த தருணத்தில் ஆதன் சற்றும் யோசிக்காமல் வனிதாவை பார்த்து, உங்க அக்கறையான வார்த்தைகளுக்கு நன்றி, ஆனா நானும் என் நண்பனும் இந்த இடத்துக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால நாங்க உள்ள போகதான் போறோம் என்று கூறினான். அதை கேட்ட வனிதா மட்டுமல்ல, அங்கிருந்த அனைத்து மாவீரர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு மாவீரன் ஆதனின் பேச்சை கேட்டு, இந்த சின்ன பையனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியல, அதனாலதான் அவன் வனிதா கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் அறிவுரையே சொல்லிருக்க கூடாது, இவனெல்லாம் உள்ள போய் அடிபட்டு செத்தாதான்
அவன் முட்டாள்தானா அவனுக்கே புரியும் என்று கூறினான். இந்த எக்ஸ்பர்ட் நினைத்ததை போலத்தான் அங்கிருந்து பலரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் வனிதா அந்த அரசபுரத்தின் இளவரசியாகும். அவளுக்கே அந்த ரகசிய இடத்தில் எத்தனை பிரச்சனைகளும் மர்மங்களும் மறைந்திருக்கிறது என்று நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவள் ஒரு நபருக்கு அறிவுரை சொல்கிறாள் என்றால் அந்த நபர் அதை கேட்டுக்கொண்டு செயல்படுவதுதான் சரியான விஷயமாக இருக்கும். அதை பார்த்து அங்கிருந்த அரசபுரத்து படை வீரர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டும் ஆதனை வசைபாடி கொண்டும் இருந்தார்கள். இருப்பினும் ஆதன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போது வனிதா ஆதனை பார்த்து, நான் உனக்கு நல்லதுதான் சொன்னேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். ஏன்னா உன் லெவலுக்கு நீ உள்ள போனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதுவும் இல்லாம கடைசியில இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அதுவும் இல்லாம நீ இறந்து போறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, அதுக்கு மேல உன் முடிவு என்னவோ அது உள்ள போனா தெரிஞ்சிடும் என்று கோபமாக கூறினாள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, எது வந்தாலும் பாத்துக்கலான்னு தான் போறேன். கண்டிப்பா இவன் இருக்கான் அவன் இருக்கான்னு நம்பிக்கையில் நான் உள்ள போல. நான் என்ன நம்பி போறேன், என்ன நடந்தாலும் பாத்துக்கிறேன். உங்க அன்புக்கு நன்றி என்று கூறினான். அதை கேட்டதும் வனிதா எதுவும் பதில் பேசவே இல்லை. அவள் அங்கிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டாள். அப்போது அங்கிருக்கும் மாவீரர்கள் அனைவரும் ஆதனை பற்றி வாரியர் லெவல் என்று சொல்லவும் தமிழ்வாணன் திரும்பி யார் அந்த நபர் என்று பார்த்தான். அப்போது அங்கு ஆதன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். ஆதன் உள்ள வந்திருக்கானா? அப்ப இன்னைக்கு உள்ள ஆட்டம் களகட்ட போது. ஆனா அவனுக்கு பக்கத்துல வேங்கைன்னு நிக்கிறான். அவனால ஆதனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனால ஆதனை நம்ம கூட கூட்டிட்டு வந்துடலாம் என்று நினைத்துவிட்டு ஆதனை நோக்கி சென்றான். டே ஆதன், நீ இதுக்குள்ள வந்திருக்கியா என்று சந்தோஷமாக கேட்டுவிட்டு வேங்கையனை பார்த்து முறைத்தான் தமிழ்வாணன். அதை புரிந்து கொண்ட ஆதன் தமிழ்வாணனை பார்த்து, மச்சான், வேங்கையன் தான் இப்ப நம்ம புது ஃப்ரெண்டரா என்று கூறிவிட்டு வேங்கையனை பார்த்து, தமிழ்வாணனை பத்தி உனக்கு தெரியும், இருந்தாலும் அதை விட இவன் எனக்கு ஃப்ரெண்டு வேங்கையன் என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி வைத்தான். அதை கேட்டதும் தான் தமிழ்வாணனின் முகம் சந்தோஷமாக மாறியது. அவனும் வேங்கையனும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்துக் கொண்டார்கள். அதன் பிறகு ஆதன் தமிழ்வாணனை பார்த்து, உங்க அரசபுரத்துல சக்தி வாய்ந்த ரகசிய இடம் ஓபன் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் வேங்கையனோட வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னு வந்தேன். நான் வந்த நேரம் உங்க மாஸ்டர் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. அதனால உள்ள போய் பார்க்கலான்னு வந்தேன் தமிழ் என்று கூறினான். அதை கேட்ட தமிழ்வாணன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆதன், நீ வந்துட்டேல, இனி உள்ள களகட்ட போது என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, தமிழ்வாணன் ஆதனை பற்றி சொல்லியது உண்மைதான். ஏனென்றால் ஆதன் செல்லும் இடமெல்லாம் அவனது புகழ் அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. இதை முதலில் சைகன் வம்சத்து சண்டை போட்டியில் தமிழ்வாணன் தெரிந்து கொண்டான். அதன் பிறகு பீமன் வம்சத்து சண்டை போட்டியிலும் ஆதனை பற்றி புரிந்து கொண்டதோடு அவனுடன் நட்பாகவும் இணைந்தான். ஆதன் சரியான திறமசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட. ஏன்னா அவன் கூட எதிர்த்து சண்டை போட்டவனைய நண்பனா மாத்திட்டான். ஆதன் உண்மையாலுமே ரொம்ப சாமர்த்தியமான ஆள்தான் என்று ஆதனை பெருமிதமாக நினைத்தான் தமிழ்வாணன். அப்போது அந்த பக்கம் இருந்த ஒரு நபர் தமிழ்வாணனை அழைத்தார். அப்போது ஆதன் தமிழ்வாணனை பார்த்து, யாரோ உன்னை கூப்பிடுறாங்க தமிழ், நீ போய் அங்க பாரு, நம்ம சீக்கிரமா சந்திப்போம் என்று சிறு புன்னகையுடன் கூறினான். அதை கேட்டதும் தமிழ்வாணனும் சரி என்று தலையசைத்து விட்டு அங்கிருந்து சென்றான். அப்போது அங்கிருந்த அனைவரும் ஆதனின் சக்தி ஆற்றல் பற்றி தெரியாமல் அவனை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த தமிழ்வாணன் ஒரு வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆதன் ஆற்றல் குறைவானவன் இல்லன்னு நீங்க எல்லாம் சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்க. அதுவும் இல்லாம அவன் ஆற்றல் சக்தியை பார்த்து நீங்க எல்லாம் உறைஞ்சு போக போறீங்களா இல்லையான்னு பாருங்க. யாருக்கு தெரியும், நீங்க பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்க வேந்தன் கூடவே என் நண்பன் சண்டை போடுறதுக்கான காலம் வந்தாலும் வரும். அப்ப தெரியும் யார் கோமாளி யாரு மாவீரன்னு என்று நினைத்தான். தமிழ்வாணன் ஆதனை பார்த்து விட்டு வருவதையும் தனியாக சிரித்துக் கொண்டு வருவதையும் பார்த்த வேந்தன், என்ன தமிழ்வாணன், அங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, அவன் ஃப்ரெண்டா என்று கிண்டலாக கேட்டான். ஆமா, இப்ப அது என்ன என கடினமான குரலில் கூறினான் தமிழ்வாணன். அதை கேட்டதும் வேந்தன் சத்தமிட்டு சிரிக்க ஆரம்பித்து விட்டான். அது சரி, உன் லெவலுக்கான ஆளுங்களோட தானே நீயும் சேருவ. ஏண்டா ஆள் தான் மொக்கையா இருக்கு, நீ பழகுற ஆளாவது கொஞ்சம் பெரிய ஆளுங்களா பழக மாட்டியா? இப்படி போயும் போயும் ஒரு வாரியர் லெவல் ஆளு கூட சுத்திக்கிட்டு இருக்க என்று கிண்டலாக கேட்டான். டே வேந்தன், வார்த்தைய பார்த்து பேசு சரியா? உன்ன மாதிரி ஆள் பார்த்து பழகுற ஆள் நான் கிடையாது. அதுவும் இல்லாம நான் யார் கூட வேணாலும் பழகுவேன். அத பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா என் ஃப்ரெண்ட பத்தி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்தனா வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோ என்று கோபமாக கூறினான் தமிழ்வாணன். தமிழ்வாணனின் தந்தை தமிழ்ச்செல்வனும் வேந்தனின் தந்தை விஜயனும் பயிற்சி செய்யும் போதில் இருந்தே இருவரும் சண்டை போட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது அவர்களது மகன்கள் வந்தும் இன்னும் எதிரும் புதிருமாகவும் எலியும் பூனையுமாகத்தான் இருந்து வருகிறார்கள். வேந்தன் அவனது தந்தை போலவே சுயநல எண்ணம் கொண்டவன். அவன் தன்னை பெரிய வீரனாக நினைத்துக் கொள்வதோடு
வளர்ந்து வரும் வீரர்களை அடக்கி அழித்து விடுவான். அதில் தமிழ்வாணன் அவனது தந்தையின் எதிரியின் மகன் என்பதாலும் அவன் வளர்ந்து வரும் சிறந்த மாவீரன் என்பதாலும் வேந்தனுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. அங்கிருக்கும் எந்த ஒரு மாவீரர்களும் வேந்தனை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று அனைவரின் முன்பும் வேந்தன் தமிழ்வாணனை மிகவும் தரக்குறைவாக பேசிக் கொண்டிருந்தான். அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்த ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் அங்கு நடந்ததை வைத்தே தமிழ்வாணனுக்கும் வேந்தனுக்கும் இருக்கும் எதிர்மறையான பிரச்சனைகளை புரிந்து கொண்டான். அப்போது ஆதன் அவனது டிவைன் சென்ஸ் மூலமாக தமிழ்வாணனிடம் பேசினான். என்ன தமிழ், அவன் ரொம்ப வாய் பேசிட்டு இருக்கான், அவனுக்கு லைட்டா பயத்தை காட்டி விட்டுலாமா என்ன என்று கேட்டான். அதை கேட்ட தமிழ்வாணன் சிறு புன்னகை செய்துவிட்டு, இல்ல ஆதன், அதெல்லாம் எதுவும் வேணாம். ஏன்னா அவன் என் பெரியப்பா பையன்தான், அதனால அவனை எதுவும் பண்ண வேணாண்டா. அதுவும் இல்லாம அவன் அப்பா அரசபுரத்துல மாஸ்டருக்கு அடுத்தபடியா இருக்கிறதுனாலதான் இப்படி ஆணவத்தோட ஆடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரமே அவன் ஆட்டத்துக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் ஆதன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சரியென்றவாறு தலையசைத்தான். அதை பார்த்த தமிழ்வாணன், ஆதன் மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் ஆற்றல் சக்தியும் புத்திசாலித்தனமும் தெரியாம தான் இங்க இருக்க எல்லாரும் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க என்று நினைத்தான். வேந்தன் தமிழ்வாணனை பார்த்து, நல்லா கேட்டுக்கோ தமிழ்வாணன், இப்ப நீ ஒரு சாதாரணமான 9வது லெவல் வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் கூட கைகோர்த்துக்கிட்டு என்ன பகச்சுக்கிறேல, நல்லா கேட்டுக்கோ. எங்க அப்பா மட்டும் மாஸ்டர் பொறுப்புக்கு வந்தாருன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு உன்னையும் உங்க அப்பாவையும் எங்க அரசபுரத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். நல்லா கேட்டுக்கோ, எங்க அரசபுரத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவோம். அப்ப போய் உன் வாரியர் லெவல் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கோ, சரியா என்று கடுமையாக கூறினான். அவனது வார்த்தையை கேட்ட தமிழ்வாணன் கோபப்பட்டதை விட அங்கிருந்த அரசபுரத்தின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களும் மாஸ்டரின் துணைவரும் அங்கிருந்த மாவீரர்களும் வேந்தனை பார்த்து முகம் சுளித்தார்கள். ஏனென்றால் விஜயன் அடுத்து மாஸ்டர் ஆவான் என்று இப்போதே முடிவு செய்ததுதான் அங்கிருந்த அனைவருக்கும் கோபத்தை அதிகப்படுத்தியது. இருப்பினும் அனைவரும் அமைதியாக இருந்ததற்கான காரணம் அவர்களது மாஸ்டருக்கு யாரை பொறுப்பில் போட வேண்டும் என்று நன்றாக தெரியும் என்று நம்பினார்கள். அப்போது தமிழ்ச்செல்வன் கோபத்தில் தனது சக்தியை எடுத்து வேந்தனை தாக்க வந்தான். அதை பார்த்த விஜயன், நெல்லு தமிழ்ச்செல்வன், நீ என் பையனை அடிக்க போறியா? உனக்கு அவ்வளவு கோபம் வந்தா வா, வந்து என் கூட சண்டை போடு, நம்ம 2 பேரும் சண்டை போடலாம். எதுக்கு சின்ன பையன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க என்று கடுமையான குரலில் கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அரசபுர மாவீரர்களும் பெரிய முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்களும் வேகமாக திரும்பி தமிழ்ச்செல்வனை பார்த்தார்கள். அப்போது தமிழ்ச்செல்வன் வேகமாக திரும்பி விஜயனை பார்த்து கோபமாக நின்று கொண்டிருந்தான். விஜயனுக்கும் தமிழ்ச்செல்வனுக்கும் சண்டை வருமா? தமிழ்ச்செல்வனுக்கு நடக்க போகும் முகம் சொலிக்க வைக்கும் விஷயம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 179. வேந்தன் பேசியதை கேட்டு தமிழ்ச்செல்வனுக்கு கோபம் வந்தது. அவர் தனது ஆற்றல் சக்தியை வெளியெடுத்து வேந்தனை தாக்க சென்றார். அப்போது வேந்தனின் தந்தை விஜயன் வந்து தமிழ்ச்செல்வனை தடுத்துவிட்டு தன்னுடன் சண்டை போடுமாறு உசுப்பேத்தினார். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் தமிழ்ச்செல்வனை திரும்பி பார்த்தார்கள். அது மட்டுமின்றி அரசபுரத்தின் முக்கியமான பொறுப்பில் இருக்கும் பெரியவர்களும் திரும்பி பார்த்தார்கள். அதை பார்த்த தமிழ்ச்செல்வன், இல்ல, நம்ம விஜயன் கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா இப்ப எல்லா ஊர் மாவீரர்களும் இங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம விஜயன் கூட சண்டை போட்டா அது நம்ம அரசபுரத்துக்கு தான் அசிங்கமா போயிடும். நம்ம கோபத்தை அடக்கி வைக்கலாம், அதை வேற ஒரு இடத்துல காட்டிக்கலாம் என்று நினைத்துவிட்டு அரசபுரத்தின் முக்கியமான பெரியவர்களை பார்த்து மன்னிப்பு கேட்பது போல தலைகுனிந்து நின்றான். அதை பார்த்த அரசபுரத்தின் முக்கியமான பெரியவர்கள் அனைவரும் சரி என்றவாறு தலை செய்தார்கள். அதை பார்த்த விஜயன் தமிழ்ச்செல்வனை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அவனது மகனுக்கு அருகில் சென்று நின்றார். விஜயன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நபராகும். அதனால் அவன் இருக்கும்போது வேந்தனை கொல்ல வேண்டும் என்பதும் தாக்க வேண்டும் என்பதும் மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். அப்போது அங்கிருந்த அரசபுரத்தின் பெரியவர்களில் ஒருவர், இந்த வேந்தன் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான், அவன் தமிழ்வாணனை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தனா இருந்தாலும் அதுக்காக தமிழ்வாணன் ஒன்னும் அவ்வளவு ஆற்றல் இல்லாதவன் இல்ல. ஒவ்வொரு முறை நடக்கிற சண்டையிலையும் வேந்தன் தமிழ்வாணனை ஜெயிக்கிறான்றதுக்காக வேந்தன் அப்பாதான் அடுத்த மாஸ்டரா வருவாருன்னு யார் சொன்னாங்க? இந்த முடிவு வேந்தனோ இல்ல விஜயனோ எடுக்கிறது இல்ல, இது நம்ம மாஸ்டர் எடுக்கணும். அவருக்கு தெரியும் அரசபுரத்துக்கு எது நல்லதுன்னு என்று நினைத்தார். அங்கிருந்த அனைவரும் தமிழ்வாணனையும் வசைபாடினார்கள். ஏனென்றால் ஒரு அரசபுரத்தின் மாவீரனின் மகனான தமிழ்வாணன் ஒரு சாதாரணமான 9வது வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபருடன் எதற்கு பழக்கம் வைத்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருக்கும் பேச்சுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாஸ்டரின் துணைவரான அந்த பெரியவர் அனைவரையும் பார்த்து, சரி சரி, எல்லாரும் பேச்ச நிறுத்துங்க, இப்ப எல்லாருக்கான சோதனையும் முடிஞ்சிருச்சு.
இப்ப யார் இந்த சோதனையில தகுதி பெற்றாங்களோ அவங்க எல்லாம் ரகசிய இடத்துக்கு போலாம். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் இங்க இருந்து வெளியே போனா நாங்க அடுத்த விஷயங்களை பண்றதுக்கு சரியா இருக்கும் என்று கூறினார். அதை கேட்டதும் அந்த சோதனையில் தகுதியில்லாத சிலர் அந்த இடத்திலிருந்து ஏமாற்றத்துடன் வெளியே சென்றார்கள். அப்போது அங்கிருந்த வேந்தன் ஆதனையும் தமிழ்வாணனையும் வஞ்சகமாக பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். வேந்தனுடன் நின்று கொண்டிருந்த வனிதாவும் தமிழ்வாணனை மோசமாகவும் ஏளனமாகவும் ஒரு பார்வை பார்த்துக் கொண்டிருந்தாள். ஏனென்றால் தமிழ்வாணன் இருக்கும் தகுதிக்கு ஒரு வாரியர் லெவல் வீரனுடன் நட்பு கொண்டிருப்பது அவளுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. அது மட்டுமின்றி ஆதன் வனிதாவின் பேச்சை கேட்காமல் இருந்தது வனிதாவிற்கு அதிருப்தி ஏற்படுத்தியது. அந்த சோதனைக்கு வந்த தகுதியில்லாத வீரர்கள் அனைவரும் அந்த இடத்திலிருந்து வெளியேறினார்கள். அதன் பிறகு மீண்டும் மாஸ்டரின் துணைவர் பேசுவதற்கு ஆரம்பித்தார். இந்த ரகசிய இடத்துக்குள்ள நீங்க எல்லாரும் 15 நாள் இருப்பீங்க. 15 நாள் கழிச்சு எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துக்கு வந்துருவீங்க. அப்புறம் இந்த இடத்துக்குள்ள போனதும் எல்லாரோட சக்தியும் முதல் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்திருக்கும். நீங்க இந்த இடத்துக்குள்ள போயிட்டா பால்வாசாவா போட்டி தான். திறமையும் ஆயுளும் இருக்கவங்க ஜெயிச்சுட்டு வாங்க, இல்லாதவங்க உள்ளேயே இறந்துருவீங்க. அப்புறம் உள்ள நீங்க இன்னொரு ஆளை கொல்லதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கும், புது வழியும் விஷயங்களும் தெரிய வரும். அதோட நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஜெயிக்கிறீங்களோ அதை வச்சும் இறுதியில முடிவெடுக்கப்படும் என்று அறிவித்தார். அந்த பெரியவர் பேசி முடித்துவிட்டு அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். அங்கிருந்து சிலரது முகத்தில் பயமும், சிலரது முகத்தில் ஆர்வமும், சிலரது முகம் நார்மலாகவும் எதையோ யோசித்துக் கொண்டும் இருந்தார்கள். அதை பார்த்த பெரியவர், இந்த போட்டிய ஏன் நம்ம மாஸ்டர் எல்லாரும் பங்கெடுத்துக்கிற மாதிரி ஓபன் பண்ண சொன்னாருன்னு தெரியல. சரி, எதுவா இருந்தாலும் அரசபுரத்துக்கு நல்லது நடந்தா போதும் என்று நினைத்தார். அங்கு நடக்கும் போட்டியில் அனைவரது சக்தியும் முதல் எக்ஸ்போர்ட் லெவலுக்கு சர்ப்ரைஸ் ஆகும் என்பதுதான் மிகவும் சரியான ஒரு முடிவாகும். ஏனென்றால் அப்போதுதான் ஒவ்வொருவரும் பயமில்லாமல் சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். அப்போது அந்த வழிமுறைகளை கேட்ட தமிழ்வாணன் ஆதனை பார்த்து, ஆதன், இந்த விதிமுறைகள் உனக்கு ஏதாவது ஆபத்தை கொடுத்துற போதுடா, நீ இப்பவே வெளியே போயிடுறா என்று பதட்டத்துடன் கூறினான். அதை கேட்ட வேங்கையன் தமிழ்வாணனை பார்த்து, என்ன தமிழ்வாணன், இங்க இருக்கவங்களுக்கு தான் ஆதனை பத்தி தெரியாது, உனக்குமா தெரியாது? அதெல்லாம் அவன் தட்டி எரிஞ்சிருவான் தமிழ். அதுவும் இல்லாம நான் அவன் கூட இருப்பேன், என்ன கொன்னுட்டுதான் ஒருத்தன் ஆதன் மேல கை வைக்க முடியும் என்று கூறினான். நீங்க சொல்றதும் சரிதான், இருந்தாலும் ஆதம் மட்டும்தான் கம்மி லெவல், அதனாலதான் திடீர்னு பதட்டம் ஆயிருச்சு வேங்கையன் என்று கூறினான் தமிழ்வாணன். நீ எது கவலைப்படுற தமிழ், எது வந்தாலும் பாத்துக்கலாம். இங்க நம்மளோட பெரியவனும் இல்ல, சின்ன ஆளுங்களும் இல்ல, ஆற்றல் திறமையில தான் உள்ள ஜெயிச்சாகணும், அதனால பாத்துக்கலாம் என்று கூறினான் ஆதன். எல்லாம் சரிதான் ஆதன், அப்ப நானும் உன் கூட வர்றேன். ஒரு பக்கம் வேங்கையன் பாத்துக்குவாரு, இன்னொரு பக்கம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஒருத்தன் கொல்லணும்னா எங்க 2 பேரை கொன்னுட்டு தான் வரணும், வா போலாம் என்று கூறினான் தமிழ்வாணன். அதை கேட்ட ஆதன் சரி என்று கூறிவிட்டு சிறு புன்னகை செய்தான். அப்போது அங்கிருந்த மாஸ்டரின் துணைவர் அவரது கையை உயர்த்தி ஒரு ஆற்றல் சக்தியை எடுத்து அங்கிருந்த ஒரு சுவரில் வீசினார். அந்த நெருப்பு ஆற்றல் வேகமாக சென்று அந்த சுவரில் அடித்ததும் அங்கிருந்த சுவரில் ஒரு வட்டம் உருவானது. அது அப்படியே கதவாக மாறியது. அதை பார்த்து அங்கிருந்த மாவீரர்கள் அனைவரும் அதை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த கதவுக்கு பின்பக்கம் என்னவிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாத வண்ணம் இருந்தது. அனைவரும் அந்த பக்கம்தான் செல்ல வேண்டும் என்று புரிந்து கொண்டார்கள். இருப்பினும் அதற்குள் என்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்று பார்க்க மிகவும் ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தார்கள். அப்போது அந்த நெருப்பு சக்தி ஆற்றல் அந்த கதவு போல் இருக்கும் இடம் மட்டுமல்லாமல் அந்த மாவீரர்களை அனைவரையும் கவர் செய்தது. ஏனென்றால் அப்படி அங்கு சோதனையில் தகுதியில்லாதால் தெரிந்தும் தெரியாமலும் கூட்டத்திற்குள் நின்று கொண்டிருந்தால் அது அவர்களை மட்டும் அந்த கதவுக்குள் விடாது. அது மட்டுமின்றி அங்கு நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் அனைவரும் வியக்கும் அளவுக்கு அமைந்திருந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னொரு உலகத்துக்கு போய் தான் சண்டை போட்டுட்டு வருவோம்னு தோணுது என்று கூறினான். எனக்கும் அப்படிதான் தோணுது, அதனாலதான் இதை அரசபுரத்து ஆளுங்க மட்டும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்குதான் இதை எல்லாருக்கும் திறந்து விட்டுருக்காரு மாஸ்டர். நம்ம அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த ரகசிய இடம் நமக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நம்புறேன் என்று கூறினான் மற்றொரு எக்ஸ்பர்ட். இந்த எக்ஸ்பர்ட் சொன்னது உண்மைதான். இந்த ரகசிய இடம் என்பது ஒரு புதிய பூமி போலதான் இருக்கும். அந்த இடத்திற்கு சென்று விட்டால் அங்கு என்ன நடந்தாலும் அங்கு தெரியாது. ஆனால் அந்த ரகசிய இடத்தில் என்ன நடக்கிறது என்று வெளியே நின்று கொண்டிருக்கும் மக்களுக்கு தெரியும், அரசபுர ஆட்களுக்கும் தெரியும். அப்போது அந்த அரசபுரத்தின் பெரியவர், எல்லாரும் இந்த கதவு வழியா உள்ள போங்க, நீங்க அந்த ரகசிய இடத்துக்குள்ள போயிருவீங்க, தாமதிக்காம சீக்கிரம் உள்ள போங்க என்று உத்தரவிட்டார். அவரது வார்த்தையை கேட்டதும் அங்கிருந்த சில எக்ஸ்பர்ட்கள் அந்த கதவுக்குள் அடியெடுத்து வைத்ததும் அவர்கள் திடீரென்று மறைந்து விட்டார்கள். அவர்களைத் தொடர்ந்து பல எக்ஸ்பர்ட்களும் உள்ளே சென்றார்கள்.
அவர்களும் மறைந்து போனார்கள். அப்போது அங்கு வந்த ஒரு நபர் ஆதனை பார்த்து, டே ஆதன், நீ இங்க வந்துட்டியா? அன்னைக்கு நீ என்ன அவமானப்படுத்துறதுக்கு தண்டனைய இன்னைக்கு இந்த ரகசிய இடத்துல வெளிப்படையா கொடுக்கறேன்டா என்று கூறினான் ஒரு நபர். அதை கேட்டதும் ஆதன் திரும்பி அந்த நபரை பார்த்தான். அது வேறு யாரும் இல்லை, நன்னன் தான். அவனுடன் தருணும் இருந்தான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை மட்டுமே செய்தான். அதை பார்த்த அந்த இருவருக்கும் கோபம் மேலும் அதிகமானது. இருப்பினும் அவர்கள் இருவரும் ஆதனை முறைத்துக் கொண்டே அங்கிருந்த கதவுக்குள் சென்றார்கள். என்னடா இவனுங்க இன்னும் நம்ம கிட்ட வந்து எதுவும் சொல்லலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், சரியான நேரத்துல வந்து பேசிட்டு போயிட்டாங்க என்று நினைத்து தனக்குள் சிரித்தான் ஆதன். நன்னன் ஆதனை எச்சரித்து விட்டு செல்வதை பார்த்த தமிழ்வாணன் வாயடைத்து போனான். அவன் ஆதனை மிகவும் ஆச்சரியமாக பார்த்துவிட்டு, ஆதன், நீ இவனையும் விட்டு வைக்கலையா? நன்னன் ரொம்ப ஆபத்தான ஆள் மச்சான், அவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருடா டே என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சரி என்றவாறு சிறு புன்னகையுடன் தலையசைத்தான். அதை பார்த்த தமிழ்வாணன், இந்த ஆதன் சக்தி வாய்ந்த ஆள் தான், இருந்தாலும் இவன் பாக்குறவன் கூட எல்லாம் சண்டை போட்டு வைக்கிறது நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா இவன் சண்டை போடுற ஆளுங்க எல்லாம் கம்மி லெவல்லையும் இல்ல, எல்லாம் எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங்ல முதல் இடத்துலயும் 2வது இடத்துலயும் இருக்கவங்க. இன்னைக்கு மதியானம் தான் லோகேஷ பகைச்சிட்டு வந்தான், இப்ப நன்னன் இன்னும் யார பகைச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே என்று நினைத்தான். அதன் பிறகு நன்னன் மற்றும் தருண் இருவரும் அந்த கதவுக்குள் சென்றதும் அவர்களைத் தொடர்ந்து வேந்தன், வனிதா மற்றும் அவர்களது ஆதரவாளர்களும் கதவுக்குள் சென்றார்கள். ஆதனும் வேங்கையனும் அதையெல்லாம் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வேந்தன் அந்த கதவுக்குள் செல்வதற்கு முன்னால் தமிழ்வாணனை பார்த்து, தமிழ், நீ தேவையில்லாம ஒரு வாரியர் லெவல் ஆள் கூட இருந்து சிக்கல்ல மாட்ட போற. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், அவனை விட்டு நீ தனியா வந்தேனாதான் உனக்கு நல்லது என்று கூறினான். அதை கேட்டு தமிழ்வாணனுக்கு கோபம் வந்தது. அவன் தனது கையை முறுக்கிக் கொண்டு கோபத்தில் பல்லை கடித்தான். அதை பார்த்த ஆதன், தமிழ், இதுக்கெல்லாம் கோபப்படாதப்பா, இந்த கோபத்தெல்லாம் எங்க காட்டணுமோ அங்க காட்டிக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இரு சரியா என்று கூறினான். ஆதன் என்ன சொல்ல வருகிறான் என்று தமிழ்வாணன் புரிந்து கொண்டான். ஆதனின் வார்த்தையை கேட்டதும் அவனது கோபம் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அப்போது வேங்கையன் இருவரையும் பார்த்து, வாங்கப்பா நம்மளும் உள்ள போலாம் என்று கூறினான். அந்த மூவரும் கதவுக்குள் அடியெடுத்து வைத்த அடுத்த நிமிடமே மூவரின் உடம்பும் நெருப்பு ஆற்றல் கவர் செய்தது. அந்த நெருப்பாற்றலின் தாக்கத்தை ஆதன் தனது உடம்பில் நன்றாக உணர்ந்தான். ஆதன் மற்றொரு காலையும் எடுத்து அந்த கதவுக்குள் முழுமையாக சென்றதும் அவன் ஒரு புதிய உலகிற்குள் சென்றது போல உணர்ந்தான். அந்த இடத்தில் யாருமே இல்லை. அதை பார்த்தபோது ஆதன் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கில் மலை உச்சியில் தியானத்திற்கு சென்றபோது பார்த்த இடம்தான் ஞாபகத்திற்கு வந்தது. ஆதன் அந்த உலகத்தை பார்த்துவிட்டு திரும்பி பார்த்தான். அங்கே வேங்கையின் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தான். தமிழ்வாணனை காணவில்லை. ஆதனும் வேங்கையனும் அங்குமிங்கும் தமிழ்வாணனை தேடி பார்த்தார்கள். அவன் சுற்றியும் எங்கும் காணவில்லை. அந்த இடம் முழுக்க சிவப்பு நிறமாக இருந்தது. அங்கு பெரிய பெரிய எரிமலைகளும் இருந்தது. அதில் இருந்த தீக்குழம்புகள் கொப்பளித்துக் கொண்டும் இருந்தது. அந்த இடம் முழுக்க ஒரு டீமன் உலகம் போல இருந்தது. அங்கு ஆதனையும் வேங்கையனையும் தவிர வேறு யாரும் இல்லை. அத்துடன் அங்கு ஒரு புல்லும் இல்லை, எந்த ஒரு சின்ன உயிரினங்களும் இல்லை. அந்த இடம் ஒரு மயான அமைதியாக இருந்தது. அங்கிருந்த ஒரு விஷயம் நெருப்பும் சிவப்பு நிறமான இடமும் தான். அந்த பூமி ஆங்காங்கே பிளந்தும் இருந்தது. திடீரென்று நிலநடுக்கம் போல் வந்து அந்த பிளவுகள் எல்லாம் விரிவடையும் ஆரம்பித்தது. அந்த இடத்தில் இருப்பதற்கு சற்று சங்கடமாக இருந்தது. அந்த இடத்தில் மனிதர்கள் இருப்பது, தங்குவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமாகும். ஆதன் அந்த இடத்தை சுற்றியும் பார்த்துவிட்டு, இந்த இடத்தை பார்க்கதான் மத்தவங்களெல்லாம் விடாம அரசபுரத்து ஆளுங்களை மட்டும் விட்டுட்டு இருந்தாங்களா என்ன என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கேட்டான் ஆதன். ஆமா ஆதன், இந்த மாதிரி இடத்துலதான் பல மர்மங்களும் பல நம்ப முடியாத பொருட்களும் கிடைக்கும். நம்மள மாதிரிதான் எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா நம்ம நினைச்சது தப்புன்னு நேரம் போக போகதான் தெரிய வரும் பாரு என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்ட ஆதன் ஆமென்று தலையசைத்தான். அங்கிருக்கும் வெப்பத்தாக்கம் ஆதனை சிறிது நேரத்தில் வேர்க்க வைத்து விட்டது. அவனது உடம்பு முழுக்க தண்ணீரில் நனைந்தது போல வேர்வையில் நனைந்தது. இந்த இடத்துல யாரையும் காணுமே, நம்ம போய் யாரை எங்க தேடி சண்டை போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லு என்று கேட்டான் ஆதன். வெயிட் பண்ணுவோம் ஆதன், அதுக்கு ஏதாவது அறிவிப்பு வரும், இல்லனா அப்படியே இந்த வழியில நடந்து போவோம் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்டு ஆதனும் சரியென்று தலையசைத்து விட்டு அங்கு சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தான். வேங்கையனும் அங்கு யாரேனும் வருகிறார்களா, இல்லை ஏதேனும் வழி இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தான். மறுபக்கம் அசோகன் ஏதோ ஒரு விஷயமாக மதுரை அகாடமி தாண்டி கபடபுரத்திற்கு அருகில் வந்தான். அப்போது அங்கிருந்த பீமன் வம்சத்தை வீரர்களும் மக்களும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அசோகன் ஏதோ ஒரு பொருள் வாங்க ஒரு கடைக்கு சென்று விலை கேட்டுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு பீமன் வம்சத்தை வீரன் அங்கிருந்த மக்களை பார்த்து, நீங்க நம்ம பீமன் வம்சத்தோட சண்டை போட்டியை பார்க்க வந்திருந்தீங்களா என்று கேட்டான். அதை கேட்ட அந்த மக்களில் ஒருவன்,
இல்லப்பா, நான் இங்க கடைய பாத்துட்டு இருந்ததுனால அங்கெல்லாம் வர முடியல. ஏன், என்னாச்சு? யார் இந்த டிராகன் எலும்பு ஜெயிச்சது என்று கேட்டான். அப்போது அந்த படை வீரன் அங்கு நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் அனைத்தையும் தெளிவாக எடுத்துரைத்தான். அதை கேட்ட மக்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அதை கேட்டதும் அசோகனுக்கு ஆதன் தான் ஞாபகத்திற்கு வந்தான். ஆனால் அவன் இந்த சண்டைக்கு வந்திருப்பானா இல்லையா என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வீரன், அவனோட சக்தியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். இவ்வளவு ஏன், நம்ம லோகேஷ் ஐயாவே அவன் சக்தியை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. அவன் எல்லாத்தையும் எப்படி ஒரே அடியில கொண்டானுதான் எனக்கும் தெரியல. அவன் கம்மி லெவல்ல தான் இருந்தான், ஆனா அங்க இருந்த ஆளுங்கள் எல்லாம் தண்ணி காட்டிட்டான் என்று கூறினான். இவ்வளவு சொன்ன அந்த வீரன் ஆதனின் பெயரை மட்டும் சொல்லாமல் இருந்தான். அப்போது அசோகன் அந்த வீரனை பார்த்து, தம்பி, நீ சொல்ற வீரனோட பேர் என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்களும் அதைத்தான் கேட்பதற்கு வந்தார்கள். அவர்களும் அந்த பெயரை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தார்கள். அந்த வீரன் நெடுநேரம் யோசித்து விட்டு, அச்சச்சோ, அதை மட்டும் மறந்துட்டனே, கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு வந்து எல்லாருக்கும் சொல்றேன் என்று கூறினான். அதை கேட்டதும் ஏமாற்றம் அடைந்த அசோகன் அந்த இடத்திலிருந்து கிளம்பி மீண்டும் மதுரை அகாடமிக்கு திரும்பினான். ஆதனுக்கு வரவிருக்கும் அறிவிப்பு என்ன? ஆதன் வியக்கப் போகும் விஷயம் என்ன? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 180. ஆதனும் வேங்கையனும் அங்குமெங்கும் சென்று அங்கிருக்கும் இடத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் எந்த ஒரு விஷயமும் தட்டுப்படவே இல்லை. என்னப்பா வேங்கையா, எல்லா பக்கமும் தேடிட்டோம், ஒன்னும் இருக்க மாதிரியே தெரியலையப்பா, இப்ப என்ன பண்றது என்று கேட்டான் ஆதன். ஆமா ஆதன், அங்க சுத்தி பார்த்து டயர்டானதான் மிச்சம், இங்க வேற ஒண்ணும் கிடைக்கல என்று கீழே உட்கார்ந்தான் வேங்கையன். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு வேங்கையனுக்கு அருகில் சென்று அமர்ந்தான். அப்போது அங்கிருக்கும் சிவப்பு வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. இந்த சக்தி வாய்ந்த உலகத்துக்குள்ள வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நான் பேசி முடிச்சதும் இந்த போட்டி ஆரம்பிச்சிடும். இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க எதிரியை நீங்க தேடி போய் கொல்லணும். அவங்களை கொல்லும் போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்களை கொன்னதும் உங்களுக்கு பாயிண்ட்ஸோட சேர்த்து சில அதிசயமான விஷயங்களும் தெரிய வரும். இதை நீங்க கண்ணார பார்க்க தான் போறீங்க என்று கூறியதும் அந்த குரல் மறைந்தது. அதை கேட்ட ஆதன், எல்லாம் சரிதான், நம்மளும் இவ்வளவு நேரம் எல்லா பக்கமும் தேடிட்டு தானே வந்து உட்கார்ந்துருக்கோம், நம்ம எங்கேயும் யாரையும் பார்க்கலையே என்று கூறினான். அப்போது அந்த குரல் மீண்டும் வந்து, இப்பதான் உங்க போட்டி ஆரம்பிச்சிருக்கு, அதனால இதுக்கப்புறம் நீங்க போய் தேடினா உங்க எதிரிங்க கண்ணில் படுவாங்க, ஆல் தி பெஸ்ட் என்று கூறியது. அதை கேட்டதும் அனைவரும் சிரித்துவிட்டு மீண்டும் தங்களது எதிரியை தேட ஆரம்பித்தார்கள். அதில் சிலர் அந்த அறிவிப்பை கேட்டு உறைந்து போனார்கள். அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், என்னது இப்ப சாதாரணமா பார்த்து தெரியாத விஷயம் ஒரு வீரனை கொண்டா தெரிஞ்சிருமா? இதுதான் இந்த ரகசிய இடத்தோட ரூலா என்று கேட்டான். ஆமாடா, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை தூண்டி விடுற மாதிரி இருக்கே. இதுல சக்தி வாய்ந்த ஆளுங்க வந்து நம்ம கூட சண்டை போட்டா நம்மள பந்தாடிடுவாங்களே என்று கூறினான் அவனுடன் இருந்த மற்றொரு எக்ஸ்பர்ட். இதுபோல் ஆங்காங்கே சில வீரர்கள் அந்த அறிவிப்பை கேட்டு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. காரணம், அவர்கள் முதல் எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியின் ஆரம்பத்தில் இருப்பவர்களாகும். அதிலும் சில மாவீரர்கள் தங்கள் எதிரியை தேடி தேடி கொள்ள வேண்டும் என்ற உடனே அங்கிருந்து தேடுதல் வேட்டைக்கு வேகமாக கிளம்பினார்கள். மேலும் சிலர் பயந்தாலும் அதுதான் விதிமுறை என்பதால் அதை ஏற்றுக்கொண்டு தேடுதல் வேட்டையை ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த சில வீரர்கள் யாரையும் வம்பிழுக்க வேண்டாம் என்று முடிவு செய்து கொண்டு அவர்கள் அங்கு யாருக்கும் தெரியாத இடங்களில் பதுங்கிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டு பாதுகாப்பான இடம் தேடிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து ஆங்காங்கே சண்டைகள் நடக்க ஆரம்பித்தது. ஆங்காங்கே பெரிய சத்தங்களும் இரத்தங்களும் சிந்தியது. ஒரு சிலர் மட்டும்தான் இறந்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அவர்களது மரணம் மிகவும் கொடூரமாக இருந்தது. என்னப்பா ஆதன, நம்ம கேட்டதுக்கான பதில அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை தேடி போலாமா என்று கேட்டான் வேங்கையன். வாப்பா, போய் எவனாவது மாற்றானான்னு பார்க்கலாம் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அதை கேட்ட வேங்கையன் சரியென்றவாறு தலையசைத்து விட்டு ஆதனுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தான். அப்போது அதை பார்த்த பெரியவர் மீண்டும் திரும்பி அந்த மக்கள் மற்றும் அரசபுரத்தின் முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் இருக்கும் இடத்திற்கு வெளியே வந்தார். அதை பார்த்த சோமன், தாடி வச்சையா வந்துட்டாரே, எப்படி நம்ம ஆளுங்களை பத்தி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுவார்னு நினைக்கிறேன் என்று கூறினான். சோமன் அங்கு பேசிக்கொண்டே இருந்து அங்கு ஒரு நபரை நண்பனாக்கி விட்டான். அவன் பெயர் மகிழன். அதை கேட்ட மகிழன், டேய் எப்படிரா இவ்வளவு கரெக்டா சொல்ற? இவர் உள்ள இருந்து இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றாருன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லதான் வந்திருக்காரு என்று கூறினான். சரி சரி விடே, நம்ம புத்திசாலித்தனத்தை புகழாத, அப்புறம் ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்காம போயிரும் என்று கூறினான் சோமன். அந்த பெரியவர் ரகசிய இடத்தை விட்டு வெளியே வந்ததும் அங்கிருந்த அனைவரையும் பார்த்துவிட்டு மீண்டும் மாஸ்டர் இருந்த குகைக்குள் சென்று விட்டார்.
அதை பார்த்த சோமன், என்னப்பா இந்த பெரியவர் எனக்கு ஒரு பெரிய பல்பு கொடுத்துட்டு கோயிலுக்குள்ள போயிட்டாரு என்று கேட்டான். இல்ல சோமனே, தகவல் இருக்கும், அதனாலதான் அவர் போய் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து நம்ம கிட்ட சொல்லுவாரு பாரு என்று கூறினான் மகிழன். அதை கேட்டதும் சோமன் சரி என்று தலையசைத்து விட்டு ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சிறிது நேரம் கழித்து அந்த பெரியவர் அந்த குகையில் இருந்து வந்து தனது சக்தி ஆற்றலை எடுத்து அங்கிருந்த ஒரு பாறையில் தாக்கினார். அந்த சக்தி அந்த பாறையில் பட்டதும் அங்கு பெரிய மேஜிக் ஸ்கிரீன் வந்தது. அதில் ரகசிய இடத்திற்குள் நடந்து கொண்டிருக்கும் சண்டைகள் காட்சியாக தெரிந்தது. அதை பார்த்த சோமன், டே மகிழன், நீ சொன்னது உண்மைதான்டா. இந்த பெரிய ஸ்கிரீன் போடுறதுக்குதான் அந்த பெரியவர் உள்ள போய் உங்க மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு வந்திருப்பாரு போலடா என்று கூறினான். ஆமா ஆமா சோமனே, நாங்களும் பல வருஷமா அதை பார்த்துட்டு தானே இருக்கோம், அதனாலதான் சொன்னேன் மச்சான் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் மகிழன். அதுவும் சரிதான் மச்சான், சரியிரே அங்க நடக்கிற சண்டைகளை பார்க்கலாம் என்று கூறினான் சோமன். இருவரும் அந்த சண்டையை பெரிய ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைத்து மக்களும் அந்த சண்டையை மும்முரமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கு அரசபுரத்தை சேர்ந்த படை வீரர்களில் இருந்து எல்லா முக்கிய பொறுப்பில் இருக்கும் நபர்கள் வரை நின்று அங்கு நடக்கும் சண்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சண்டையும் மிகவும் கொடூரமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் திகைத்து போனார்கள். ஒரு பக்கம் விஜயனும் மறுபக்கம் தமிழ்ச்செல்வனும் நின்று அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று அந்த குகைக்குள் இருந்து வந்த ஒரு லைட் சக்தி அந்த ஸ்கிரீனில் பட்டதும் அந்த ஸ்கிரீன் மேலும் பெரிதானது. அப்போது அந்த சண்டை காட்சி முன்பை விட மிகவும் தெளிவாக தெரிந்தது. அப்போது இளங்கோவன் அந்த பெரிய ஸ்கிரீனில் தெரியும் வேந்தனை கைகாட்டி, அங்க பாரு விஜயன், நம்ம வேந்தன் எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாரு, அங்க பாரு, அவனையும் நம்ம வனிதாவையும் ஏதோ வம்சத்தை சேர்ந்த ஆளுங்க 3 பேர் சுத்தி போட்டு நிக்கிறாங்க பாரு என்று கூறினான். அதை கேட்டதும் அனைவரது பார்வையும் வேந்தன் மீது திரும்பியது. வேந்தனும் வனிதாவும் கண்ணுமிக்கும் நேரத்தில் அந்த மூவரின் தலையையும் துண்டாக வெட்டி எறிந்தார்கள். அதை பார்த்த மக்களின் நெஞ்சம் பதைபதைத்தது. ஆனால் அங்கு வேந்தன் யாரையும் வம்புக்கு இழுக்கவில்லை. அவன் பலம் தெரியாமல் வேறு ஒரு வம்சத்து ஆட்கள் தான் வம்பிழுத்து கண்ணுமிக்கும் நேரத்தில் இறந்து மடிந்தார்கள். அதை பார்த்த இளங்கோவன், அப்படி போடு, இங்க பாரு விஜயன், நம்ம பொண்ணும் பையனும் எப்படி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. நம்ம பசங்க உண்மையாலுமே மாவீரர்கள் தான் விஜயன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்று சந்தோஷமாக கூறினான். அதை கேட்ட விஜயன் பெருமிதமாக உணர்ந்தான். இளங்கோவன் பேச்சை கேட்ட அங்கிருந்த மக்களும் ஆமென்றவாறு தலைசைத்தார்கள். ஏனென்றால் வேந்தனும் வனிதாவும் கண்ணுமிக்கும் நேரத்தில் 3 மாவீரர்களை வென்றது மிகவும் அசாத்தியமான விஷயமாகும். அப்போது இளங்கோவனுடன் இருந்த ஒருவன், ஆமா ஆமா இளங்கோவன், நீங்க சொல்றது உண்மைதான், அங்க பாருங்க, வேந்தனும் வனிதாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் இல்லாம வேந்தனுக்கு சமமான வீரன் அந்த ரகசிய இடத்துல இல்லைங்கிறது தான் உண்மை. அங்க இருக்க நன்னன் மதுரா அகாடமியோட சிறந்த மாவீரனா இருந்தாலும் அவன் சந்திரா அகாடமியோட 3வது லெவல்ல இருக்க புலிச்செல்வனை ஜெயிக்கிறதே கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது நம்ம வேந்தன் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம் என்று வேந்தனை பாராட்டினான். அதை கேட்ட சோமன், இந்த இளங்கோவனே விஜயனுக்கு ஜால்ரா அடிக்கிறவன், சரி அவன் கத்துறானா அடுத்தவனுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் கத்துறான், இந்த இளங்கோவன் பக்கத்துல இருக்கவன் எதுக்கு இப்படி குடுக்கிற காசுக்கு மேல கூவிட்டு இருக்கான் என்று கேட்டான். சோமன் பேசியதை கேட்டு மகிழன் சிரித்து விட்டு, மச்சான், விஜயன் கிட்ட இருந்து இளங்கோவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அதேதான் இளங்கோவன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கவனுக்கு இளங்கோவன் கிட்ட இருந்து வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனை விட இவன் ரொம்ப சத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் என்று கூறினான். அதுவும் சரிதான் மச்சான், எவனும் திறமைக்காகலாம் பாராட்ட மாட்டானுங்க, இவனால நமக்கு ஏதாவது நடக்குமான்னு பார்த்துதான் பேசுறானுங்க இல்லையா என்று கூறினான் சோமன். ஆமா மச்சான், அதிகாரத்துல இருக்கவனை சப்போர்ட் பண்ணாலோ இல்ல பணிஞ்சு போனாலோ இல்ல இப்படி காட்டு கத்துனாலதான் பொழைக்க முடியும்னு இவங்கள மாதிரி முட்டி செத்த முட்டாளுங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்கடா. எவனும் அவன் உழைச்சு முன்னேறணும்னு நினைக்கிறதே இல்ல மச்சான், இப்படி நோகாம இருக்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க என்று வருத்தத்துடனும் கோபத்துடனும் கூறினான் மகிழன். நீ சொன்னது 100ல 1 வார்த்தை மகிழன், ஆனா இதெல்லாம் நம்ம சொன்னா பொழைக்க தெரியாதவன் போடான்னு சொல்லுவாங்க. கடைசியில எல்லாத்தோட சாபத்தையும் வாங்கிட்டு கடைசி காலத்துல படக்கூடாத கஷ்டம் எல்லாம் படுவானுங்க. விடு நமக்கு எதுக்கு அதெல்லாம் என்று கூறினான் சோமன். அங்கு இளங்கோவன் அருகில் இருப்பவன் தன் மகனை புகழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து விஜயனுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியாக இருந்தது. அவரும் கர்வத்துடன் அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது இளங்கோவன் அவனுக்கு அருகில் இருந்த நபரை பார்த்து, ஆமா வேந்தனை நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் முன்னாடி எந்த ஒரு வீரனா இருந்தாலும் அடிபணிஞ்சு போனா இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழலாம், இல்லனா கொன்னே விடுவான். அப்புறம் வேந்தன் என்ன தமிழ்வாணன் மாதிரி ஆளுங்கன்னு நினைச்சியா நீயே?
அவன் தான் 9வது லெவல் வாரியர் ஆளு கூட எல்லாம் சவகாசம் வச்சு நம்ம அரசபுர மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். ஆனா வேந்தன் நம்ம வம்சத்து மானத்தை காப்பாத்த வந்தவன் என்று கூறிவிட்டு அப்படியே திரும்பி தமிழ்ச்செல்வனை ஏளனமாக பார்த்தான். இளங்கோ, நீ பேசுற வார்த்தையை பார்த்து பேசு, சரியா? என் பையன் தமிழ்வாணன் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி மோசமான வீரன் கிடையாது. அவன் எல்லாத்துக்கூடயும் பாரபட்சம் பார்க்காம பழகணும்னு நினைக்கிறவன். அவனை பத்தி பேசுறதுக்கு இங்க இருக்க எவனுக்கும் தகுதி இல்ல, சரியா என்று கோபமாக கூறினான் தமிழ்ச்செல்வன். அவர் கோபமாக பேசினாலும் தன் மகனான தமிழ்வாணன் ஏன் ஆதனுடன் நட்பு வைத்துக் கொண்டான் என்று அவருக்கு ஒரு குழப்பம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆதனின் வீரம் பற்றி தமிழ்ச்செல்வனுக்கு தெரிந்திருந்தால் அவர் இப்படி எண்ணி இருக்க மாட்டார். ஆனால் இப்போது அவரை பொறுத்தவரை ஆதன் என்பவன் ஒரு சாதாரணமான 9வது வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் நபராகும். அதனால்தான் அவர் ஏதேதோ நினைத்து குழப்பிக் கொண்டிருந்தார். அது மட்டுமின்றி தமிழ்ச்செல்வனும் யாரையும் குறைத்து மதிப்பிடும் அளவிற்கு மோசமான நபர் இல்லை. இருப்பினும் தன் மகன் அவனை விட சக்தி வாய்ந்த நபர்களுடன் பழகினால்தான் அவனும் பல புது புது ஆற்றல்களையும் சக்திகளையும் கற்றுக்கொள்வான் என்று எண்ணினார். டேய் தமிழு, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. உன் பையன் இருக்க ஸ்டேட்டஸுக்கு அவன் போய் ஒரு சாதாரணமான 9வது வாரியர் லெவல் ஆள் கூட நட்பு வச்சுக்கலாமா சொல்லு? அப்படி அவனை இவன் ஃப்ரெண்ட் ஆக்கி இவனுக்கு என்ன யூஸ் இருக்கு சொல்லு? அந்த 9வது வாரியர் லெவல் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்வாணன் வேந்தன் கூட சண்டை போட வர்றான். இது எவ்வளவு கேவலமான விஷயம்னு நீயே சொல்லு என்று தமிழ்ச்செல்வனை பார்த்து ஏளனமாக கூறினார் இளங்கோவன். அப்போது அவர் பேசியதை கேட்டு சோமனுக்கு கோபம் வந்தது. அவன் அங்கு நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திலிருந்து கொந்தளித்து எழுந்தான். அதை பார்த்த மகிழன், மச்சான் எதுக்குடா எந்திரிக்கிற என்று கேட்டான். இல்லடா, அவனுங்களுக்கு ஆதனை பத்தி என்ன தெரியும்? அவன் பேரு கூட தெரியல அந்த இஞ்சி முஞ்சி இளங்கோவனுக்கு. அவன் பாரு என் நண்பனை என்னென்ன பேசிட்டு இருக்கான்னு. இரு, அவனை வெளுத்து விட்டாதான் சரியா வரும். இரு வர்றேன் என்று கூறினான் சோமன். மச்சான், நான் பேசுறத ஒரு நிமிஷம் கேளுடா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு மச்சான் என்று கத்தினான் மகிழன். டேய், நான் தானடா டென்ஷன் ஆனேன், நீ எதுக்குடா கத்துற? சரி கேக்குறேன், பொறுமையா சொல்லு என்று கூறினான் சோமன். சரி சரி உட்காரு சொல்றேன் என்று கூறினான் மகிழன். அதை கேட்டதும் சோமன் அமர்ந்தான். அப்போது மகிழன் மீண்டும் பேசுவதற்கு ஆரம்பித்தான். மச்சான், அவனுங்கெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அடக்க முடியாதுடா. அவனுங்கெல்லாம் அவனுங்களுக்குள்ள இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்களுக்கு யாராவது ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஏன் அண்ணன்டா, தம்பிடா, சித்தப்பண்டா, பெரிய பண்ணான்னு நின்னுக்குவானுங்க. அதனால பொறுமையா இங்க இருந்து பாரு என்னதான் நடக்குதுன்னு. இங்க ஒரு பக்கம் அதிகார போதையில கத்திக்கிட்டு இருக்கானுங்க, இன்னொரு பக்கம் அரசபுரம் நல்லபடியா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. எங்க மாஸ்டர் எப்பவும் நல்ல முடிவு தான் எடுப்பாரு. அதனால இவனுங்க என்ன காட்டுக்கத்து கத்தினாலும் இதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல மச்சான் என்று பொறுமையாக எடுத்துரைத்தான். அதை கேட்டதும் சோமன், அதுவும் இல்லாம நான் வெறும் 7வது வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கேன். இந்நேரம் வீராப்பா சண்டை போடுறேன்னு ஒரு வேகத்துல போயிருந்தா உடம்புல பல வீக்கத்தோட தான் வந்திருப்பேன். நல்ல வேலை, கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தி நிறுத்திட்டடா சாமி என்று கூறினான். அதை கேட்டதும் மகிழன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்தான். அங்கிருந்த அனைவரும் அவர்கள் வாக்குவாதத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு இளங்கோவனுக்கு அருகில் இருந்த ஒரு நபர், அங்க பாருப்பா, அந்த 9வது வாரியர் லெவல் சக்தியில இருக்கவன் போயிட்டு இருக்கான். அங்க யாரோ அவனுக்கு எதிரில வந்துட்டு இருக்கானுங்க. இனிமேதான் வேடிக்கையே இருக்க போகுது. இந்த 9வது வாரியர் லெவல் ஆளு எதிரிய பார்த்தா என்ன பண்றான்னு பார்க்க ஆவலா இருக்கேன். நான் நினைச்ச மாதிரிதான் அவனை ஈஸியா குத்தி போட போறானுங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து மக்களும் ஆதனையும் வேங்கையனையும் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனை பார்த்த சோமன், ஆகா நம்ம நண்பன் வந்துட்டான்டா, இனி என்ன நடக்க போதுன்னே தெரியலையே. இவன் கூவன கூவுக்கு வாய் அடைக்கணும்னா நம்ம நண்பன் அவனோட ஈட்டி சக்தியை முழுமையா பயன்படுத்தணும். அப்பதான் இங்க இருக்கவனுங்களுக்கு ஆதனோட பலம் என்னன்னு தெரிய வரும் என்று தன் மனதில் நினைத்தான். ஆதனும் வேங்கையனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிரில் சில வீரர்கள் வந்து நின்றார்கள். அதை பார்த்த ஆதனும் வேங்கையனும் அதே இடத்தில் நின்றுவிட்டு அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கு எதிரில் நிற்கும் வீரர்கள் ஆதனையும் வேங்கையனையும் ஏளனமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அங்கு வந்த வீரர்கள் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?